அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹு எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பவர்ஃபுல் துவா. இந்த துவா உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கஷ்ட நேரத்தில் படிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த துவா. கஷ்டமான நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அழகாக, தெளிவாக, உண்மையுடன், சிறிய வரலாறுடன். வாழ்க்கையில் யாருக்கும் கஷ்டம் வராதவர் இல்லை. பணம் குறைவு, உடல் நலம் பிரச்சனை, குடும்ப சிக்கல், மன அழுத்தம், எது வந்தாலும் அது ஒரு காலம் மட்டுமே. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. முதலில் அமைதியாக இருங்கள். கஷ்டம் வந்தவுடன் பலர் பதற்றப்படுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், பதற்றம் தீர்வை தராது. ஆழமாக மூச்சு விடுங்கள். உடனே முடிவெடுக்க வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்று மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாவை நம்புங்கள். துவா செய்யுங்கள். நாம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் துவா. குர்ஆன் 2:286. நம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் தரும் துவா. சூரத்துல் பக்ரா துவா 286. இது குர்ஆனில் கடைசி துவா சூரத்துல் பக்ராவின் ஆகும். இந்த துவா ஒரு மிக அழகான துவாவாகும். அல்லாஹு தனது அடியார்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆறுதல்களில் இதுவும் ஒன்று. அரபு துவா. ரப்பனா லா து ஆஹிஸ்னா இன் நசீனா அவ் அஹ்தானா ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஆமல்தஹு அலல்லஸீனா மின் கப்லினா ரப்பனா வலா து ஆமல்னா மாலா தஹாத்தா லனா பிஹி வாஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா. தமிழ் அர்த்தம். எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்துவிட்டாலும் அல்லது தவறு செய்துவிட்டாலும் எங்களை பிடித்து தண்டிக்காதே. எங்கள் இறைவனே, எங்கள் முன் இருந்த மக்கள் மீது நீ சுமத்திய பாரத்தைப் போல எங்கள் மீது சுமத்தாதே. எங்கள் இறைவனே, எங்களுக்கு சக்தி இல்லாதவற்றை எங்கள் மீது சுமத்தாதே. எங்களை மன்னித்துவிடு. எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு. எங்கள் மேல் கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். ஆகையால் மறுப்பவர்களின் மீது எங்களுக்கு உதவி செய். இந்த துவாவின் ஆறுதல் என்ன? அல்லாஹு ஒருவருக்கும் அவரால் சுமக்க முடியாத சோதனையை தரமாட்டான் என்று இதே துவாவின் ஆரம்பத்தில் உறுதி செய்கிறார். தவறுகள் மறதி மனித இயல்பு. அதற்காக நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாவின் மன்னிப்பு, கருணை, பாதுகாப்பு இந்த துவாவில் முழுமையாக இருக்கிறது. கஷ்ட நேரத்தில் இதை ஓதுவது மனதிற்கு மிகப்பெரிய அமைதியை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரத்துல் பக்ராவில் கடைசி 2 துவாக்கள் இரவில் ஓதினால் அது அவருக்கு போதுமானதாக இருக்கும். ஹதீஸ். சூரா அல் பக்ரா. கஷ்டம் வந்தால் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹு எனக்கு சக்திக்கு மேல் சுமை தரமாட்டான். இந்த துவா ஒரு துவா மட்டுமல்ல, இது ஒரு நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆறுதல். அல்லாஹு ஒருவருக்கு அவரால் சுமக்க முடியாத சுமையை கொடுக்க மாட்டான். கஷ்டம் என்பது தண்டனை அல்ல, அது ஒரு சோதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலும் பல சோதனைகள் வந்தது. உதாரணம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் கடுமையான துன்பங்களை சந்தித்தார்கள். ஆனால் சபர், பொறுமை வைத்தார்கள். அதற்கு பிறகு மதீனாவில் வெற்றி கிடைத்தது. தனியாக இருக்காதீர்கள். கஷ்ட நேரத்தில் சிலர் எல்லோரிடமும் விலகி விடுகிறார்கள். அது தவறு. நல்ல நண்பரிடம் பேசுங்கள். குடும்பத்தாரிடம் பகிருங்கள். உதவி கேட்க வெட்கப்படாதீர்கள். மனதை வெளிப்படுத்தினால் பாதி கஷ்டம் குறையும். திட்டமிட்டு செயல்படுங்கள். பிரச்சனை இருந்தால் அதை எழுதி கொள்ளுங்கள். தினமும் நமாஸ் படிக்கவும், குர்ஆன் ஓதவும், உடற்பயிற்சி செய்யவும், நல்ல புத்தகங்கள் படிக்கவும். இவை மன அமைதியை தரும். கஷ்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் வாழ்க்கையை விட பெரியதல்ல. வாழ்க்கை ஒரு ஆமனா, அல்லாவின் நம்பிக்கை. நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தால் உடனே நம்பகரமான ஒருவரிடம் பேசுங்கள். அருகில் திட்டமிட்டு செயல்படுங்கள். பிரச்சனை இருந்தால் அதை எழுதி கொள்ளுங்கள். உதாரணம், பணம் குறைவு, செலவுகளை குறைவுங்கள், புதிய வேலை தேடுங்கள், சிறிய தொழில் தொடங்குங்கள். அழுகையால் தீர்வு வராது. அல்லாவிடம் அழுங்கள். செயலால் மட்டும் தீர்வு வரும்.
பொறுமை, முயற்சி, வெற்றி, நேரம் மற்றும் நிலை மாறும் நன்மையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒரு பாடம் இருக்கும். நம்மை வலுவாக்கும், நம்மை நெருக்கமாக அல்லாவிடம் கொண்டு செல்லும், வாழ்க்கையை புரிய வைக்கும் நல்ல பழக்கங்களை தொடங்குங்கள். கஷ்ட நேரத்தில் தினமும் நமாஸ் கவனமாக படிக்கவும், குர்ஆன் ஓதவும். நாளை உங்களை சிரிக்க வைக்கும் நினைவாக மாறலாம். கஷ்டம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். கஷ்ட நேரத்தில் அமைதி, துவா, பொறுமை, முயற்சி, நம்பிக்கை இவை இருந்தால் நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கலாம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் உங்கள் முயற்சிக்கு பர்க்கத் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. நாளை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். துவா முடிந்தது. இன்னொரு துவாவில் சந்திக்கலாம். உங்கள் துவாவில் என்னையும் என் குடும்பத்தினரையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.